டிடி படம் நல்லா இருக்குண்ணா. சந்தானத்தோட ஒரு வெற்றி. அதுதான் நான் ரிவ்யூ இப்போ வச்சு தான் எடுத்துருக்காங்க. கான்செப்டே அந்த கான்செப்ட் தான். படம் நல்லா இருக்குண்ணா. பார்க்கலண்ணா, படம் பார்க்கலண்ணா. சந்தானம் மொட்டராஜேந்திரன் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குண்ணா. அது எல்லா படத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும். அது இதுலேயே ஒர்க் அவுட் ஆயிருக்குண்ணா. அதுவும் நல்லா இருந்ததுண்ணா. ஆமாம், அது இதுலேயே இருக்குண்ணா. இன்னொன்று அந்த சாங் ஒன்று கட் பண்ணிட்டாங்க. அந்த சாங் கோவிந்தா சாங் போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குண்ணா. அந்த சாங் இல்லைன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நடிச்சிருக்காருண்ணா. பேய் அவர் தான் வந்து சந்தானத்தை அவரோட ஃபேமிலி எல்லாருமே பழி வாங்குறது. அவர் தான் பழி வாங்குறது. படம் நல்லா இருக்குது, ஃபன்னாக இருக்குது. வந்து பார்க்கலாம். சம்மரில் கிட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். சின்ன சின்ன காமெடி அங்கங்கே இருந்தாலும் கிட்ஸுக்கு நல்லா பேய் படம்ன்றதை விட காமெடி கலந்த பேய் படமாக இருக்கனால கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். வந்து பாருங்கள், சம்மருக்கு நல்லா இருக்கு. பயம்லாம் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். பயம்லாம் ரொம்ப ரொம்ப காமெடி கலந்த பயம் தான். பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்லாங் சூப்பராக இருக்குது. இப்போ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு சந்தானம். அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவருக்கு பாடி லாங்குவேஜும் நல்லா இருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள். கௌதம் சூப்பர். அவர் கொஞ்சம் மாசாவும் காட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள். தேங்க்ஸ். படம் நல்லா இருக்குங்க சார். சார் நல்லா நடிச்சிருக்காரு. சந்தானம் சார், மொட்டராஜன் சார் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. நீகல் ரவி சார், கஸ்தூரி மேடம்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே சார். இது வந்து லோக்கலாக பேசுறது அந்த மாதிரி தான் லோவாக இருக்காரு. ஆனால் அந்த அளவுக்கு அதில் விட இது காமெடி கம்மி தான். அவ்வளோதான். நல்லா பண்ணியிருக்காங்க சார். அவர் வந்து அந்த உயிரின் உயிரை சாங் வந்து டான்ஸ் டுயட் பாடுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அவரும் பண்ணியிருந்தது நல்லா இருந்தது. அந்த அவர் பேர் தெரில, நல்லா இருந்தது. மொட்டராஜன் சார் நல்லா இருந்தது காமெடி. அந்த எலி வந்து அவர் சிலையாக நிற்கிறது, அந்த எலி வந்து காமெடி பண்ணுறது, அது நல்லா இருந்தது. அதுதான் சார் செம்ம காமெடி. படம் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்குண்ணே. நல்லா இருக்குண்ணே. இதில் புது கெட்டப் இருக்குது. இன்னும் சூப்பராக இருக்குது. சந்தானம் யாருக்கெல்லாம் ரிவர்ஸ் தானே கனெக்ட் ஆகும். உங்களுக்கு தானே கனெக்ட் ஆகும். இதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டீங்களா? நீங்கள் பார்த்துட்டீங்களா படம்? ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். அது எல்லாமே பேஜ் ஆனர்ண்ணே. இது வந்து ரிவ்யூஸ் பற்றி ஒரு படத்தை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு சொல்லணும். பார்க்காம எதையும் நம்ம எடுத்து சொல்லக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அது நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். மெயினாக வந்து பார்த்தா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களை கண்டிப்பாக கொண்டு வாங்க. குழந்தைகளை கொண்டு வந்து பாருங்கள். கேமு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் போகிற மாதிரி தான் இருக்கும். படத்தை ட்ராவல் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு கேமுக்குள்ளே நம்மளும் போய் ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கோஸ்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு இது பண்ணுறாரு. கிராஃபிக்ஸில் வந்து பார்த்தா பயங்கரமாக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்கும் படம். கண்டிப்பாக நல்லா இருக்கும். செல்வராங்க ஆக்டிங் ஒன்றுமே கிடையாது. அவர் போஸ்டரில் பார்த்த மாதிரி தான். வெறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஸ்டாக தான் பண்ணியிருக்காரு. சிங்கிள் கேரக்டர் தான். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கௌதம் மேனன் சார் பார்க்குறது வந்து எல்லாமே வந்து பார்த்தா மாசாக தான் கட்டிருக்காங்க. நம்ம ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. அது தப்பாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தா ஃபுல்லாகவே மாசாக தான் கட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டராஜன் சார்லாம் வந்து பார்த்தா எல்லா இதுலேருந்துமே ட்ராவல் பண்ணிட்டு வராரு. இதுலேயுமே ட்ராவல் பண்ணிருக்காரு. இதில் வந்து ஒரு டிடிடிஎன்ஸ் வந்து பார்த்தா ஒரு எண்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதுதான் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க படத்தை. நெக்ஸ்ட் லெவல் படத்தை வந்து பார்த்தா இதுக்கப்புறம் டிடி சீரிஸ் வந்து பார்த்தா கன்க்ளூஷன் தான் போல். இது வந்து எண்டு தான். சும்மா வந்துட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு ஜாலி பண்ணுறது நல்லாயிருக்கும் வீக்கெண்டில். வேறு எதுவும் அவ்வளோ இல்லை ப்ரோ. காமெடி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ. கௌதம் மேனன் காமெடியும் மொட்டராஜன் காமெடி மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. சந்தானம் காமெடிலாம் செட் ஆகலாங்க. ஏன்னா 3 பாட்டு பார்த்துருக்கோம். 3ல் அவர் போடுற இதெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் அவ்வளோ காமெடியே இல்லை. காமெடி வந்து கொஞ்சம் வெறுப்பேற்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வேறு எதுவும் அவ்வளோ சொல்கிறது இல்லை.